ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நம்ம தமிழில் பேசுகிறப்ப அந்த வேலையை செஞ்சுருக்கலாம், அந்த வேலையை முடிச்சிருக்கலாம், அந்த வேலையை நான் முடிச்சிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேலை செய்யலை, அந்த வேலை நடக்கலை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், இருந்திருக்கணும், செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு would have, should have யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். இந்த சேனலில் would have, should have, could have இந்த 3 கிராமரை பற்றி 3 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அகெயின் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் வர்றதுனால திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம், பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு would have, should have யூஸ் பண்ணணும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராமர் இது. ஒரு தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த டேபிள் பற்றி நான் அடிக்கடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதோட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் brought. அதே மாதிரி டேக், டுக், டேக்கன். கிராமரில் அதிகமாக யூஸ் ஆகிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. would have வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு தான் வரும். அதே மாதிரி should have வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வரும். ஓகே, இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ would have gone with him. நான் அவருடன் போயிருந்திருக்கலாம். இதான் அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போகலைன்னு அர்த்தம். ஓகே, ஐ would have gone with him. நான் அவரோட போயிருந்திருக்கலாம், ஆனால் போகலை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் would have பார்த்தோம். இப்போ should have. ஐ should have gone with him. நான் அவரோட போயிருந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக போயிருந்திருக்கணும், பட் போகலை. ஃபர்ஸ்ட் would haveக்கும் should haveக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ would have gone with him. நான் அவருடன் போயிருந்திருக்கலாம். ப்ராபபிலிட்டி. ஓகே, போயிருந்திருக்கலாம். ஐ ஷுட் ஹாவ் கான் வித் ஹிம் அப்படின்னா போயிருந்திருக்க வேண்டும். இந்த ஷுட் வந்து கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குது. நான் அவரோட போயிருந்திருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹாவ் கான் வித் ஹிம். ஆனால் ரெண்டுலையுமே அந்த விஷயம் நடக்கலை, அந்த வேலை நடக்கலை. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். தெர் இஸ் நோ டவுட். மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். would have, should have, அதே மாதிரி could have. இந்த ஹாவுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். ஓகே, ப்ரெசண்ட்டில் கோ அப்படின்னு இருக்கு. பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். ஸோ அந்த கான் அப்படிங்கிற வார்த்தை தான், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஹாவுக்கு அடுத்து வரணும். இது ஃபார்முலா மாதிரி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெய்லி யூஸ் ஆகிற வேலையை குறிக்கும் வார்த்தைகள், அதாவது வேர்ப்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ நான் தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஷுட் ஹாவ், வுட் ஹாவ் கரெக்டாக யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர் கொடுத்திருக்கலாம், அவர் கொடுத்திருக்க வேண்டும். இந்த 2 தமிழ் வாக்கியங்கள் இருக்குது. ஓகே, அவர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹீ. கொடுக்கிறது, கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதோடைய மெயின் வேர்ப் கொடுக்கிறது. அப்போ கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கிவ். கிவ்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கிவன். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். would have, should have, அந்த ஹாவுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அவர் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. அவர் கொடுத்துருக்கலாம். he would have given. அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. he should have given. இப்போ நீங்கள் would have, should have யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஓகே, இங்கிலீஷில் பேசுகிறப்பவும் எழுதுகிறப்பவும் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அவர்கள் பேசியிருக்கலாம், நாம் நமது வேலைகளை முடித்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப நீங்கள் கரெக்டாக அதை அப்ளை பண்ணணும். would have, should have. ஸோ மறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இங்கே would have வருமா, should have வருமா அப்படிங்கிறத யோசித்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் பேசியிருக்கலாம். தே would have spoken. இந்த would have வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல should have வரும். ஓகே, பேசியிருக்க வேண்டும், பேசியிருக்கலாம், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தே would have spoken. இந்த ஸ்போக்கன் அப்படிங்கிறது என்னது? பேசுகிறது, ஸ்பீக். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். நாம் நமது வேலைகளை முடித்திருக்கலாம். we would have completed our work. நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும்.
மாணவர்கள் வேகமாக எழுதியிருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸ்க்கு would have வரும், எந்த சென்டென்ஸ்க்கு should have வரும் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு ஹிம். இந்த ஷுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருக்கணும், பட் நீங்கள் கேட்கல. யூ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு ஹிம். மாணவர்கள் வேகமாக எழுதியிருக்கலாம். எழுதியிருக்கலாம் அப்படின்றது தான் சாதாரணமாக சொல்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் would have written. ஸோ இந்த ஆஸ்க்டு ரிட்டன் இந்த ரெண்டுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். would have எங்கே வரும், should have எங்கே வரும் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். கற்றுக் கொடுத்தல். ஓகே, அதுக்கு இங்கிலீஷில் என்னது? டீச். டீச்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? டாட். யூ would have taught him. நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகே, லேர்ன் LEARN. லேர்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லேர்ன்ட். He should have learned. அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நான் அந்த வேலையை முடித்திருக்கலாம். நான் அந்த வேலையை முடித்திருக்க வேண்டும். எந்த சென்டென்ஸ்க்கு would have வரும், எந்த சென்டென்ஸ்க்கு should have வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த வேலையை முடித்திருக்கலாம். I would have completed that work. I would have முடித்திருக்கலாம். நான் அந்த வேலையை முடித்திருக்க வேண்டும். I should have completed that work. அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறது முடிக்கிறது. கம்ப்ளீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் completed. நாம் அந்த மீட்டிங் பற்றி சொல்லி இருந்திருக்கலாம். அவர்கள் அந்த வேலையை தள்ளி வைத்திருக்க வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸ்க்கு would have வரும், எந்த சென்டென்ஸ்க்கு should have வரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாம் அந்த மீட்டிங் பற்றி சொல்லி இருந்திருக்கலாம். we would have told about that meeting. tell அப்படின்னா சொல்கிறது. டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் told. ஸோ அந்த ஹாவ்க்கு அடுத்து வர்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் இருக்கணும். we would have told about the meeting. அவர்கள் அந்த வேலையை தள்ளி வைத்திருக்க வேண்டும். they should have postponed that work. அவர்கள் அந்த வேலையை தள்ளி வைத்திருக்க வேண்டும். postpone அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் postponed. இனிமேல் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. இருக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படின்னா would have யூஸ் பண்ணணும். இருந்திருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக அப்படிங்கிற மீனிங் வந்துச்சுன்னா should have யூஸ் பண்ணணும். ஸோ would have, should have அந்த haveக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.